கார்த்திகை தீபம் வந்துட்டாலே வீட்டுக்குள்ள வெளியேன்னு அழகா விளக்கேத்தி வீடையே அழகு பார்ப்போம். ஆனா இந்த ஊர்ல விளக்கேத்தணும்னா ஒருத்தனோட வாயை மூடுனா மட்டும்தான் நிம்மதியா ஏத்த முடியும். அப்படி மட்டும் பண்ணலன்னா விளக்கேத்தி கொஞ்ச நேரத்திலேயே ஊரே கூட்டிரும். நான் எதை சொல்றேன்னா இந்த ஃபயர் டிடெக்டர் தான். இந்த ஃபயர் டிடெக்டர் ஃபயரை மட்டும் டிடெக்ட் பண்ணாது, ஸ்மோக்கையும் டிடெக்ட் பண்ணும். நான் இருக்கிற இடத்துல வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ நல்ல மழை வேற பெய்யுது. இதனால வீட்டுக்குள்ளேயோ இல்ல வெளியோ விளக்கேத்திட்டு ஜன்னலையோ டோரையோ திறந்து வைக்கவும் முடியாது. டோர் ஜன்னல்லாம் சாத்தி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள விளக்கேத்தவே முடியும். அப்படி ஏத்தும் போது விளக்குல இருந்து லைட்டா கருகின ஸ்மெல் வந்தா போதும், இந்த ஸ்மோக் டிடெக்டர் பயங்கரமா சத்தம் போடும். அதனால எப்போ வீட்டுல விளக்கு ஏத்தினாலுமே இதை கொஞ்ச நேரத்துக்கு கழட்டி வச்சுட்டு தான் விளக்கு ஏத்தவே முடியும். விளக்கெல்லாம் ஏத்தி நிம்மதியா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துல மாட்டிடுவோம். இங்க இருக்கிற வீடு மரத்துல செஞ்சதுனால ரொம்ப நேரம் விளக்கேத்த முடியாது. நாங்க இங்க இப்படிதான் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்தி நல்லபடியா சாமி கும்பிட்டோம்.